أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏற்றுக்கொண்ட நல்லவர்களை அல் முஃமினூன் என்று பெயரிடுகின்றான். எப்படி பெயரிடுகின்றான்? அல் முஃமினூன் என்று பெயரிடுகின்றான். இந்த நம்பிக்கை கொண்ட அல் முஃமினூன் என்ற அடியார்களைத்தான் அல்லாஹு தஆலா அறிவுள்ளவர்கள், ஞானவான்கள், கல்விமான்கள், சிறந்தவர்கள், சிந்தனையாளர்கள், அறிவாளிகள் என்று பெயரிடுகின்றார். புரிகிறதா? இஸ்லாம் வருவதற்கு முந்தைய காலத்திலே மக்கள் கவி பாட தெரிந்திருந்தார்கள், சண்டை செய்ய தெரிந்திருந்தார்கள், போரிலே நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள், அதுபோன்று மருத்துவ கல்வியை பெற்றிருந்தார்கள், கட்டிட கலையை பெற்றிருந்தார்கள் ரோமர்கள், பாரசீகர்கள். இன்னும் இது போன்ற உலக கலைகளிலே அவர்களால் முடிந்த அளவு ஒரு பெரிய திறமையை அவர்கள் எட்டியிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலத்திலே நடக்கின்ற இந்த ஆய்வுகள் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்த அந்த நூல்களின் அடிப்படையில் தான் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு அறிவு முதிர்ச்சி அங்கே இருந்தும் மொழி, புலமை, கல்வி, இன்னும் அநேக துறைகளில் அவர்கள் மேம்பட்டு இருந்தும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காலத்திற்கு என்ன பெயரிட்டார்கள்? என்ன பெயரிட்டார்கள்? ஜாஹிலியா, மடையர்களின் காலம், முட்டாள்களின் காலம், அறியாமை நிறைந்த காலம். இதிலிருந்து என்ன புரிகிறது? ஈமான், இறை நம்பிக்கைதான் உண்மையான ஞானம், உண்மையான அறிவு. அல்லாஹ் கூறுகிற அந்த கூற்றுதான் உண்மையான இல்ம். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்தான் உண்மையான இல்மை அடைய முடியும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களை பின்பற்றக்கூடிய, அவர்களுக்கு வழிபட்டு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்தான் இல்மை அடைந்து கொள்ள முடியும். யார் இல்மை அடைய முடியும்? யார் அல்லாஹ் வேதத்தில் கூறியதை நம்பி ஏற்றுக்கொண்டு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நெறியை, அவர்களின் கூற்றுகளை செவிமடுத்து அவற்றை பின்பற்றி நடக்கிறாரோ அவர்தான் இல்மை, அறிவை, ஞானத்தை பெற முடியும். அன்பிற்குரியவர்களே, ஏன் நாம் இந்த விஷயங்களை சொல்லி ஆரம்பிக்கிறோம் என்றால், இன்று சிலர் ஈமான், இறை நம்பிக்கை, இத்திபா, தூதரை பின்பற்றுதல்
இதற்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே சில இலக்கணங்களை வகுத்துக் கொள்கிறார்கள். எப்படி? ஈமானுக்கும் இத்திபா, ரசூலை பின்பற்றுவதற்கும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சில இலக்கணங்களை, சில வழிமுறைகளை, சில அடிப்படைகளை வகுத்துக் கொள்கிறார்கள். அந்த அடிப்படைக்கு உட்பட்டு வந்தால் இவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்வார்கள், குர்ஆனை அமல்படுத்துவார்கள், குர்ஆனை பற்றி பேசுவார்கள். இல்லை என்றால் அதை அப்படியே கட்டிங் செய்து விட்டு சென்று விடுவார்கள். இவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தீர்க்கமாக முன்கூட்டி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள் பாருங்கள், அறிவியலை பற்றி பேசி இருக்கிறார்கள் பாருங்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வார்கள். எங்கே இந்த அறிவு ஜீவிகளின் அறிவியலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று முரண்படுவதாக இந்த அறிவு ஜீவிகளுக்கு தெரியுமோ அங்கே சொல்லிவிடுவார்கள், இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இந்த ஹதீஸை கூறினால் இஸ்லாமை பரப்ப முடியாது, எனவே இந்த ஹதீஸை நிராகரித்து விட வேண்டும் என்று கூறுவதற்கு இவர்கள் எப்படி வழி தேடுகிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தவர்கள் தான். நாம் சொல்வது என்னவென்றால், எங்கோ தவறு நடந்திருக்கிறது. எப்படி? எங்கோ தவறு நடந்திருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறி இருக்க மாட்டார். சரி, இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறாரே, ஏதோ தவறு நடந்திருக்கலாம், புகாரியும் மனிதன் தானே. சரி, இமாம் புகாரி தவறு செய்தார் என்றால் அவர் படித்த ஆசிரியர் அஹ்மது இப்னு ஹம்பல் அவருமா தவறு செய்தார்? அவரும் மனிதர் தானே, தவறு செய்யலாம். பிறகு அவருடைய ஆசிரியர் இமாம் மாலிக், அவருடைய ஆசிரியர் சாலிம், அவருடைய ஆசிரியர் அப்துல்லா இப்னு உமர், இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானே, தவறாக புரிந்திருக்கலாம். அப்ப சரியாக புரிந்தவர்கள் யார்? எப்படி? நபி தோழரிலிருந்து லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செய்து அந்த சிறந்த மக்களோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் தவறாக புரிந்து விட்டார்கள். சரியாக புரிந்தவர் யார்தான்? இந்த கூற்றை கூறுகின்ற இந்த மேதாவிதான். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய ஒரு சோதனையின் காலத்தில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஈமான் இத்திபா, புரிகிறதா? ஈமான் இத்திபா, நம்பிக்கை கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்பிக்கை கொள்ளுதல், பின்பற்றி ஏற்று நடக்க வேண்டிய விஷயங்களை ஏற்று நடத்தல், ஈமான் இத்திபா. இந்த ஈமானுக்கும் இத்திபாவுக்கும் இவர்கள் வகுத்துக் கொள்கிறார்கள் இலக்கணங்களை, அடிப்படைகளை, வழிமுறைகளை. அதற்கு ஒத்து வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மிக அழகாக பேசுவார்கள். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம், எல்லாம் பேசுவார்கள் பட்டியலிட்டு. இல்லை என்று சொன்னால் இப்படியெல்லாம் இஸ்லாம் கூறி இருக்குமா? இதெல்லாம் இஸ்லாமின் அடிப்படைகளுக்கு முரண்படுகிறது. எப்படி? இஸ்லாமின் அடிப்படைகளுக்கு முரண்படுகிறது என்று இஸ்லாமுக்கு அடிப்படை கற்றுக் கொடுப்பவர்கள். எதற்கு? இஸ்லாமிற்கு அடிப்படை கற்றுக் கொடுப்பவர்கள், அதன்படி இஸ்லாமை உரசி பார்ப்பவர்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? அது என்ன செய்தி? இப்படி ஒரு செயலை செய்தவன், இப்படி ஒரு செயலை செய்தவன், இந்த ஒரு வழிமுறையை உருவாக்கியவன், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா இல்லையா? அதாவது ஈமான் இத்திபா, நம்பிக்கை கொள்ளுதல், ஏற்று நடத்தல், பின்பற்றுதல், இதிலே இப்படி ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியவன் யார் தெரியுமா? இப்லீஸ். யார்? இப்லீஸ். எனவே யாரெல்லாம் இந்த நிலைப்பாட்டை கையில் எடுத்தார்களோ மார்க்கத்திலே, அவர்களெல்லாம் யார்?
யார் அவர்கள் எல்லாம்? இப்லீசுடைய கூட்டாளிகள், இப்லீசுடைய வழியிலே செல்பவர்கள், இப்லீஸை வணங்கக்கூடியவர்கள். யாரை வணங்குகிறார்கள்? இப்லீஸை வணங்குகிறார், இப்லீஸை திருப்திப்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு வஹி சொல்பவன் யார்? இப்லீஸ். இவர்களுக்கு இந்த குதர்க்கங்களை கற்றுக் கொடுப்பவன் யார்? இப்லீஸ். இவர்களுக்கு இப்படிப்பட்ட சந்தேக நோய்களை போடக்கூடியவன் யார்? இப்லீஸ். என்ன செய்தான் இப்லீஸ்? அல்லாஹ்வை தொழுகிறான், அல்லாஹ்வை வணங்குகிறான், அல்லாஹ்வை புகழ்கிறான். அல்லாஹ் இவனை உயர்த்துகிறான். எவர்களோடு? எவர்களோடு உயர்த்துகிறான்? வானவர்களோடு உயர்த்தி வைத்திருக்கிறான். வானவர்களோடு இந்த லஈனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி வைத்திருந்தான். அப்போது அவன் லஈன், சபிக்கப்பட்டவனாக இல்லை. வணக்கம் இருந்தது, இறை துதி இருந்தது, எல்லாம் இருந்தது. எப்போது கட்டளை வந்ததோ, எப்போது கட்டளை வந்ததோ, என்ன கட்டளை வந்தது? அல்லாஹ் ஒருவரை படைத்தான், அவருக்கு ஆதம் என்று அல்லாஹ் பெயரிட்டான், மனிதர்களின் தந்தை என்று அல்லாஹ் அவரை ஆக்கினான். அந்த ஆதமுக்கு எல்லோரும் சஜிதா செய்ய வேண்டும் என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கூறிய போது, அந்த மலக்குகளுக்கு மத்தியில் இருந்த இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே கூறினான், நான் சஜிதா செய்ய மாட்டேன், நான் சஜிதா செய்ய மாட்டேன். இங்கே இரண்டு பிரச்சனை. நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்பதிலே இரண்டு பிரச்சனை. ஒன்று என்ன? ஈமானுடைய பிரச்சனை. இரண்டாவது என்ன? இத்திபா உடைய பிரச்சனை. ஈமானுடைய பிரச்சனை என்ன? அல்லாஹ் அவன் படைத்த படைப்புகளில் மனிதனை உயர்ந்த படைப்பாக படைத்தான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமை உயர்ந்த படைப்பாக படைத்தான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகிய அமைப்பிலே, வடிவத்திலே நாம் இந்த மனிதனை அமைத்தோம், படைத்தோம். அப்ப மனிதனை உயர்ந்தவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவன் சிறந்த அமல்கள் செய்யும் போது வானவர்களை விட உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான். அப்ப வானவர்களை விட உயர்ந்தவனாக மாறுகிறான் என்றால் கண்டிப்பாக ஜின்களை விடவும் அவன் உயர்ந்தவனாக ஆகிவிடுவான். சரியா? இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாருக்கு எந்த சிறப்பை கொடுத்தானோ அந்த சிறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரியா இல்லையா? நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, மலக்குகளுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அந்த மலக்குகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரங்கள் அமைத்திருப்பது. ஜிப்ரீலுடைய அந்தஸ்து மற்ற வானவர்களுக்கு கிடையாது, இஸ்ராஃபீலுடைய அந்தஸ்து மற்ற வானவர்களுக்கு கிடையாது, மீகாயிலுடைய அந்தஸ்து மற்ற வானவர்களுக்கு கிடையாது, மலக்குல் மௌத், பிறகு அர்ஷை சுமப்பவர்கள், இப்படி பணிக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்புகளில் அவன் அந்த படைப்புகளிலே அந்த தகுதிகளை ஆக்கி அந்த தகுதிகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தரங்களை கொடுத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இங்க பிரச்சனை, ஆதமை சிறந்தவனாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா? ஷைத்தான் இப்லீஸ் கூறுகிறான், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அன கைரும் மின்ஹு, நான் தான் அவனை விட சிறந்தவன், நான் தான் அவனை விட சிறந்தவன். பிறகு தன் வாதத்திற்கு அவன் ஆதாரம் வைக்கிறான். இன்றைக்கு சில பேர் சொல்றாங்க, அவர் ஆதாரத்தோடு தானங்க எதையுமே சொல்றாரு. எப்படி சொல்றாங்க? வழிகெட்டவர்களின் பேச்சுகளை மக்கள் எடுத்து பேசும்போது, அவற்றை திருத்தும் போது அந்த வழிகெட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களை பின்பற்றுபவர்கள், அவர் எல்லாத்துக்கும் ஆதாரம் சொல்லி தானங்க சொல்றாரு. கேட்கிறீங்களா இல்லையா?
எல்லாத்துக்கும் அவர் ஆதாரம் கொடுக்கிறார். கபரை வணங்கலாம், அதுக்கும் ஆதாரம் கொடுக்கிறார். கபருக்கு சுஜூது செய்யலாம், அதுக்கும் ஆதாரம் கொடுக்கிறார். பிதஅத்திலே பல கூட்டம், பிதஅத்துகளிலே பல கூட்டம். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்கலாம், அதுக்கும் ஆதாரம். கபரில் உள்ளவர்கள் உதவி செய்வார்கள், அதுக்கும் ஆதாரம். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், அல்லாஹ் இறங்குகிறானா, அப்படி என்றால் அரிசிலே யார் உட்கார்ந்திருக்கிறார், எனவே இந்த ஹதீசுகளை ஏற்க மாட்டோம். இப்படி ஒரு ஆதாரத்தை காட்டினால் இப்படி ஒரு ஆதாரத்தை. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதாரம் காட்டுவதெல்லாம் சரியாக ஆகிவிடுமா? சரியாக ஆகிவிடுமா? இங்கே இன்னொரு ஒரு கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. கதையெல்லாம் வரலாறு, குர்ஆனிலே சொல்லப்பட்ட வரலாறு சம்பவத்தை. சூரா யாசீனுடைய கடைசி பகுதியை படித்திருக்கலாம். அவலம் யரல் இன்சானு அன்னா خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه. ஒருவன் வருகிறான், பெரிய அறிவாளி, ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அறிவாளி. இஸ்லாம் என்ன கூறுகிறது அவனுக்கு? முட்டாள். என்ன கூறுகிறது? முட்டாள், ஜாஹில், விவாதம் செய்யும், குதர்க்கம் செய்யும் ஜாஹில். குதர்க்கம் செய்பவர்களை எல்லாம் இஸ்லாம் இப்படித்தான் சொல்கிறது. அங்கிருந்து வருகிறான், ஆதாரம் எடுத்துக்கொண்டு வருகிறான். யாரிடத்தில் வருகிறான்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறான். அவலம் யரல் இன்சானு அன்னா خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه. ஒருவன் வருகிறான், பெரிய அறிவாளி, ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அறிவாளி. இஸ்லாம் என்ன கூறுகிறது அவனுக்கு? முட்டாள். என்ன கூறுகிறது? முட்டாள், ஜாஹில், விவாதம் செய்யும், குதர்க்கம் செய்யும் ஜாஹில். குதர்க்கம் செய்பவர்களை எல்லாம் இஸ்லாம் இப்படித்தான் சொல்கிறது. அங்கிருந்து வருகிறான், ஆதாரம் எடுத்துக்கொண்டு வருகிறான். யாரிடத்திலே வருகிறான்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறான். என்ன ஆதாரம் கொண்டு வருகிறான்? கபிரிஸ்தானுக்கு சென்று உக்கி போன எலும்புகளை எடுத்து வருகிறான். எடுத்து வந்து அவற்றை தன் உள்ளங்கையிலே வைத்து அடித்து நசுக்கி பொடியாக்குகிறான். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹு என்று ஊதுகிறான். அவை அப்படியே பறக்கின்றன. இப்போது கேட்கிறான், முகம்மதே, இவற்றை உயிர்ப்பிப்பானா உம் இறைவன்? இது சாத்தியமா? மறுமையில் உயிர்ப்பிக்கப்படுவதை மறுப்பதற்கு ஆதாரம் கொண்டு வருகிறான். என்னங்க? லாஜிக், 100% லாஜிக். அதை எப்படி செய்து காட்டுகிறான்? பிராக்டிக்கலா செய்து, ப்ரொஜெக்டா செய்து காட்டுகிறான். இன்னைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, எலும்பை எடுத்து வந்து அதை பொடியாக்கி தூள் தூளாக்கி ஊதி காட்டி இப்படி காற்றோடு பறந்து கலந்து விட்ட மனிதனை அவன் இறந்ததற்கு பிறகு உயிர்ப்பிப்பான் என்று சொல்கிறாயா? என்ன பொருந்துகிறது? அறிவு ஒத்து வருகிறதா? புரியுதா அவங்களுக்கு கேட்கறது? அவன் கேட்கிற கேள்வி என்ன புரியுதா? எப்படி இதை அறிவால் நீ நிரூபிக்க முடியும்? இன்னைக்கு கேட்கிறாங்களா இல்லையா? எதையா இருந்தாலும் அவர்களே ஒரு அடிப்படை வகுத்துக் கொண்டார்கள். இஸ்லாம் லாஜிக் உடைய மார்க்கம், இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம். எல்லாவற்றையும் அறிவால் நிரூபிக்க முடியும். முடியும். யாருடைய அறிவால்? எந்த அறிவால் முடியும்? எப்படிப்பட்ட அறிவால் முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப லாஜிக், ஆதாரம் பேசுறான். அல்லாஹ் என்ன சொன்னா இவனுக்கு? அவலம் யரல் இன்சானு அன்னா خلقناه من نطفة فإذا هو خصيم مبين. அடப்பாவி மனுஷனே, மனிதனே, நீ பார்க்கவில்லையா நாம் எப்படி உன்னை படைத்தோம் என்று? அற்ப இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம். என்னிடத்திலே நீ இப்படி வாதிடுகிறாயா? நான் கேள்வி கேட்கிறான். ஆரம்பமாக உன்னை படைத்தவன் மீண்டும் உன்னை படைப்பதற்கு சக்தியற்றவனா? மீண்டும் உன்னை படைப்பதற்கு சக்தியற்றவனா? நீ பார்க்கவில்லை மரத்தை? அந்த மரத்தை எப்படி நெருப்பாக மாற்றுகிறேன்? மாற்றுகிறானா இல்லையா? அப்ப இங்க பாருங்க, லாஜிக், ஆதாரம். அப்ப ஆதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த குறைஷி காஃபிர் கொடுத்த காரணத்தால் அவன் கூறுகின்ற பேச்சு உண்மையாகிட்டா? ஏன்?
அந்த ஆதாரம் சரியா இல்லையா என்பதை நிரூபிக்க கூடியது வஹி. இங்கே ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிய வேண்டும். நம்மை பொறுத்தவரை, அதாவது முஸ்லிம்களை பொறுத்தவரை, குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்ட அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினரை பொறுத்தவரை நமக்கு இந்த வஹிதான் தீர்ப்பளிக்கும். எது தீர்ப்பளிக்கும்? இந்த வஹிதான் தீர்ப்பளிக்கும் நீ சொல்வது சரியா இல்லையா என்று. இந்த வஹிக்கு விளக்கம் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் தான் தீர்ப்பளிக்கும் நீ சொல்வது உண்மையா இல்லையா என்று. தீர்ப்பளிப்பவர் யார் இங்கே? வஹிதான், குர்ஆனுடைய வஹி. அதற்கு விளக்கமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வஹி. எப்படி அல்ல, நீ இதன் மீது தீர்ப்பளிக்காதே, இதை ஏற்கலாம், இதை மறுக்கலாம், இதை எடுத்துக்கொள்ளலாம், இதை விட்டு விடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம், இந்த ஹதீஸை விட்டு விடுங்கள் என்று நீ தீர்ப்பளிக்காதே. புரிஞ்சுச்சா? இங்க பிரச்சனை எங்க இருந்துன்னு சொல்லிட்டு, இங்கே தீர்ப்பை யார் கையில் எடுத்துக்கொண்டார்? இந்த மனிதன் கையில் எடுத்துக்கொண்டார். சரி, திரும்ப மேலே செல்வோம். அங்க பிரச்சனை என்ன? இப்லீஸ் ஆதாரம் கொடுக்கிறான். எப்படி ஆதாரம் கொடுக்கிறான்? خلقتني من نار وخلقته من طين. முதலிலே சொல்கிறான் அன கைருன் மின்ஹு, ஐ ஆம் த பெஸ்ட், நான் சிறந்தவன் அவனை விட. யாரை விட? அல்லாஹ் சொல்கிறான் ஆதம் சிறந்தவர் என்று. இவன் என்ன சொல்கிறான் அல்லாஹ்விடத்திலே? இவன் என்ன சொல்கிறான் அல்லாஹ்விடத்திலே? எப்படி அல்லாஹ் அது சாத்தியமாகும்? நான் அல்லவா சிறந்தவன் அவரை விட. என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். நெருப்பு மண்ணை சுட்டால் மண்ணு கருகிவிடும் அல்லவா? மண்ணு என்ன மிதித்து செல்லப்படக்கூடியது, நெருப்பு என்ன யாராலும் நெருங்க முடியாது, பற்றி எரியக்கூடியது, உயரக்கூடியது, இது கீழே செல்லக்கூடியது. அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எதற்காக நாம் குர்ஆனை எடுத்து ஓதும் போதெல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். வைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓதினால் தூக்கி எறியப்பட்ட, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நபியே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். புரியுதா? இப்ப எவ்வளவு பெரிய பயங்கரம் சொல்லிட்டு, எவ்வளவு பெரிய பயங்கரம். ஏன்? இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. இதை நம்பிக்கை கொள்வதற்கும் இதில் இடப்பட்ட கட்டளைகளின்படி செயல்படுவதற்கும் இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டதை தவிர இதிலே குதர்க்கம் தேடுவதற்கல்ல, இதிலே புரிந்ததை ஏற்று புரியாததை மறுப்பதற்கு அல்ல, இதிலே உங்கள் அறிவியல் ஒத்துக்கொண்டதை நீங்கள் ஒத்துக்கொண்டு அறிவியலுக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் தூரத்தில் வைத்து விடுவதற்கல்ல. புரிகிறதா இல்லையா? குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டது? நம்புங்கள், அமல் செய்யுங்கள். நம்புங்கள், அமல் செய்யுங்கள். ஷைத்தான் அவனுடைய வழியிலே உங்கள் சிந்தனையிலே இந்த குர்ஆனை ஓதும் போது குதர்க்கங்களை, மாற்று கருத்துக்களை, முரண்பாடுகளை, தவறான சிந்தனைகளை, குழப்பங்களை, சந்தேகங்களை, வீணான எண்ணங்களை போட்டுவிடக்கூடாது என்பதற்குத்தான் என்ன கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது? வைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇது பில்லாஹ். குர்ஆனை ஓதினால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். புரிஞ்சுச்சா? எவ்வளவு பெரிய டேஞ்சர். குர்ஆன் ஓதுவது ஒரு இபாதத். குர்ஆன் ஓதுவது ஒரு இபாதத். அந்த இபாதத் அதுவே நமக்கு வழிகேடாக மாறிவிடக் கூடாது. புரியுதா? எப்போது வழிகேடாக மாறும்? எங்கே அடியான் தன்னுடைய அறிவுக்கு அங்கே இடம் கொடுக்கிறானோ, அல்லாஹ்வின் கூற்றிலே சந்தேகம் கொள்ளுகிறானோ, ஃபீ குலூபிஹி மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களின் உள்ளங்களிலே நோய் இருந்தது. என்ன நோய்?
சந்தேக நோய். என்ன நோய்? சந்தேக நோய் இருந்தது. அந்த நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. யாரிடத்திலே ஈமான் இருக்குமோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இது உண்மை என்று சத்தியம் என்று. அல்லாஹ் அக்பர். இப்படி அல்லாஹ் சொல்கிறான், فأما الذين آمنوا فيعلمون. ஈமான் உள்ளவர்களுக்கு இதன் உண்மை புரியும், இது உண்மை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஈமான் இருந்தால்தான் இல்ம், ஈமான் இருந்தால்தான். وأما الذين كفروا, நிராகரித்தவர்களோ அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விற்கு இந்த உதாரணத்தால் என்ன நோக்கம் அப்பா? கொசுவை எல்லாம் சொல்கிறான், ஈயை பற்றி எல்லாம் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இதை கொண்டு அவன் பலரை வழிகெடுக்கிறான், பலரை அவன் நேரு வழி காட்டுகிறான். ஆனால் பாவிகளை தவிர மற்றவர்களை அவன் வழிகெடுப்பதில்லை. ஃபாசிக். ஃபாசிக் என்றால் யார்? ஃபாசிக் என்றால் யார்? பாவிகள் என்றால் யார்? அரபியிலே ஃபாசிக் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் படிச்சிருக்கீங்களா? அரபியிலே ஃபாசிக் என்பதற்கு என்ன பொருள்? ஃபாசிக் என்றால் அல் ஹாரிஜ். ஃபாசிக் என்றால் என்ன பொருள்? ஹாரிஜ். ஹாரிஜ் என்றால் வெளியேறியவன். எதிலிருந்து வெளியேறியவன்? அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதிலிருந்து வெளியேறியவன். அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதிலிருந்து வெளியேறியவனை ஃபாசிக் என்று சொல்லப்படும். பாவி. சரியா? இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்ப ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் ஆதாரங்களை வைத்து பேசுகிறான். அப்ப ஆதாரம் காட்டப்படும் விஷயங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவையா? ஆதாரம் காட்டப்படும் விஷயங்கள் எல்லாம் சரியானவையா, நீதமானவையா? ஆதாரம் கொடுக்கப்படும் விஷயங்கள் எல்லாம் நேர்வழியா? எல்லாருக்கும் ஆதாரம் இருக்கு அவர்கிட்ட, எதையுமே ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாரு. வழி கெடுக்கின்ற எல்லா கூட்டங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே தான் உண்மையான மூமின்கள் வித்தியாசப்படுகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியது உண்மை என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அதான் எங்க ஆதாரம். எங்கள் ஆதாரம் என்ன? அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியதை நாங்கள் நம்புகிறோம். நீ சொல்கிறாயா உன்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹ் சொன்னதாக ரசூல் சொன்னதாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். என்ன வேண்டும் எங்களுக்கு? உன் விளக்கம் வேண்டாம். என்ன வேண்டாம்? உன் விளக்கம் எங்களுக்கு வேண்டாம். சரி, குர்ஆன் வசனம் இருக்கிறது, அடுத்து ஹதீஸ் இருக்கிறது, அடுத்த பிரச்சனை என்ன? இந்த குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் நான் புரிந்து கொள்வது போன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதும் நாம் கூறிவிடுவோம் அதுவும் எங்களுக்கு வேண்டாம். அப்போது நாம் என்ன சொல்வோம்? அதுவும் எங்களுக்கு வேண்டாம். ஏன்? எங்களுக்கு எது வேண்டும்? இந்த குர்ஆனுக்கும் இந்த ஹதீஸுக்கும், இந்த குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நேர்வழி பெற்றவர்கள் என்று யார் சான்று சொல்லப்பட்டார்களோ அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள், அதான் எங்களுக்கு வேண்டும். புரியுதா? குர்ஆன் ஹதீஸ் காட்டப்படும் போது அங்கே தெளிவாக அவர் கூறுகிற வாதம் அந்த வசனத்திலிருந்து தெரியவில்லை என்றால் அப்போது என்ன சொல்கிறார்? இப்படித்தான் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்படித்தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன சொல்வோம்? அது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம், அது உங்கள் வழியாக இருக்கலாம். நாங்கள் இந்த குர்ஆன் வசனத்தை, இந்த ஹதீஸை, எப்படி இந்த குர்ஆனும் ஹதீஸும் இறக்கப்பட்ட காலத்திலே இவற்றால் சான்று சொல்லப்பட்டவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ ஏற்றார்களோ அப்படி நாங்கள் ஏற்று திருப்தி அடைகிறோம். அதில் எப்படி திருப்தி அடைகிறோம்? எங்களை நீங்கள் முட்டாள்கள் என்று சொன்னாலும் சரியே, எங்களை அறிவிலிகள் என்று நீங்கள் சொன்னாலும் சரியே, எங்களை புரியாதவர்கள் என்று சொன்னாலும் சரியே, எங்களை அறிவியல் தெரியாதவர்கள் என்று சொன்னாலும் சரியே,
எப்படி சொன்னாலும் சரி, நாங்கள் எங்கள் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படித்தான் புரிவோம். ஏன்? சஹாபாக்களை பார்த்து ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே சொல்லியது. யாரை பார்த்து? சஹாபாக்கள் தீனை புரிந்து இந்த தீனுக்காக தியாகம் செய்த போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனையும் நம்பிக்கை கொண்ட போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த போர்ல கொல்லப்பட்ட ஷஹீதுங்கிறாங்க. உடனே போய் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இந்த போருக்காக யாரெல்லாம் அள்ளி கொடுப்பாங்களோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, அள்ளி கொட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பதான் ஜிப்ரீல் வந்து இடத்துல சொல்லிவிட்டு சென்றார் இன்னென்ன செய்திகளை. உடனே நம்புனாங்க. நம்புனாங்களா இல்லையா? மேராஜ் நம்புனாங்க, மஹ்ஷரை நம்புனாங்க, ஹவுதுல் கௌசரை நம்புனாங்க, சொர்க்கத்தை நம்புனாங்க. எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி தோழர்கள் நம்பிக்கை கொண்டே செல்கிறார்கள். பார்த்துக்கிட்டு இருந்த முனாஃபிக்குகள், ஏண்டா உங்களுக்குன்னு ஒரு புத்தி இல்லை? அனுமினு கமா அனுமினு வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கின் லா யஅலமூன். அப்ப இந்த முனாஃபிக்குகள் என்ன சொன்னாங்க? உங்களுக்குன்னு அறிவு இல்லை, சொல்றதெல்லாம் நம்பிக்கை கொள்றீங்களே. அவர்கள் சொன்னார்கள், இந்த முட்டாள்கள் நம்புவது போன்று நாங்கள் நம்ப வேண்டுமா? யாரை பார்த்து? அப்ப இந்த வார்த்தை புதியதல்ல. ஏன்? இவர்களின் ஆசிரியர்கள் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகளின் ஆசிரியன் யார்? இப்லீஸ். அவனை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், வச்சுங்க, ஞாபகத்தில் வச்சுங்க, பின்னாடி வருவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன ஆச்சு? இந்த முனாஃபிக்குகள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்றான், இந்த சஹாபாக்கள்லாம் ஏத்துக்கிறாங்கல்லப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை அப்படியே ஒத்துக்கிறாங்கல்ல. மேராஜ்னா மேராஜ், ஹவுதுல் கௌசர்னா ஹவுதுல் கௌசர், சிராத்து பாலம்னா சிராத்து பாலம், எழுப்பப்படும் கபருடைய வேதனை, முன்கர் நக்கீர் ஹஷர் கிதாப், எல்லாவற்றையும் அப்படியே ஏத்துக்கிட்டே போறாங்கல்ல, நீனும் ஏத்துக்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? நான் முட்டாளா? எனக்கு அறிவு இல்லை, சொல்றதெல்லாம் ஏத்துக்கணுமா? பார்த்தீங்களா? இப்லீஸ். இப்லீஸ் என்ன சொன்னான்? என்ன சொன்னான் இப்லீஸ்? ஆதமுக்கு சஜிதா செய்ன்னு அல்லாஹ் சொன்னான். ஆதமுக்கு சஜிதா செய், நான் இவரை என் கரத்தால் படைத்திருக்கிறேன். அப்ப கண்ணியம் கூடிருச்சுல, கண்ணியம் கூடிருச்சுல. இவன் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நீ உன் கரத்தால் படைத்திருந்தாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்? என்னிடத்துல இதுக்கு மாற்றமா ஆதாரம் இருக்கு. எப்படி? ரப்பிடத்துல பேசலாம். என்ன ஆதாரம் இருக்கு உன்னிடத்துல? நீ என்ன முன்னாடியே நெருப்புல படைச்சிட்டில, அவனை இப்பத்தானே மண்ணுல படைச்சிருக்கிற. எப்படி? خلقتني من نار وخلقته من طين انا خير منه. நான் சிறந்தவன், அவர் தாழ்ந்தவர். நான் சிறந்தவனா அப்ப என்ன அர்த்தமாச்சுங்க? அவர் தாழ்ந்தவர். என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். புரியுதா? அல்லாஹ் கூறிய கூற்றை ஏற்க மறுத்தல். நம்ப மறுத்தான். முதல்ல ஆதமை சிறந்தவர் என்று நம்ப மறுத்தான். இரண்டாவது எதை மறுக்கிறான்? அவருக்கு சுஜூது செய்வது. அவருக்கு சுஜூது செய்வதை மறுக்கிறான். மாட்டேன், நான் இந்த மனிதருக்கு சுஜூது செய்ய மாட்டேன், நான் இந்த மனிதருக்கு சுஜூது செய்ய மாட்டேன். அப்ப ஈமானையும் நிராகரித்தான், ஈமானையும் நிராகரித்தான். இத்திபா, ஏற்றுக்கொள்வதையும் வழி நடப்பதையும் அங்கே நிராகரித்தான், புறக்கணித்தான். ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் இந்த இப்லீஸை பற்றி சொல்கிறானோ, அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். அபா, நம்பிக்கை கொள்ள மறுத்தான். வஸ்தக்பர், பெருமை அடித்தான். அதாவது கீழ்ப்படிவதை விட்டு விலகி சென்றான். ரொம்ப பெருமையா போறான். என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப பெருமை ஏறிடுச்சு உனக்கு. சொல்றோமா இல்லையா? ஒருவர் வேலை சொல்லும் போது ஒருவர் அதை செய்யவில்லை என்று சொன்னா, உனக்கு என்ன அவ்வளவு பெருமையா? நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா? அபா வஸ்தக்பர், அவன் ஏற்க மறுத்தான். வஸ்தக்பர், பெருமை அடித்தான், ஆணவம் கொண்டான், கர்வம் கொண்டான், இத்திபா செய்ய மறுத்தான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே பார்க்கிறோம்
ஆகவேதான் ஒட்டுமொத்த வழிகேடு இந்த ஷைத்தானின் மூலமாக தோன்றுகிறது. ஷைத்தானுக்கு இந்த வழிகேடு எதன் மூலமாக தோன்றுகிறது? அக்கல், தன்னுடைய அறிவை ஹாக்கிமாக ஆக்கினான். இதை தன்னுடைய அறிவை அவன் தீர்ப்பாளராக ஆக்கினான். அல்லாஹுடைய கட்டளையை புரிந்து கொள்ள அவன் முயற்சி செய்யவில்லை. அல்லாஹ் சொன்னதிலே சத்தியம் இருக்கிறது, அல்லாஹ் சொன்னது உண்மை என்பதை அவன் சிந்திக்கவில்லை. தன்னுடைய கூற்று, தன்னுடைய அறிவு தனக்கு சொல்வதை அவன் நியாயமாக பார்த்தான், அதை நியாயப்படுத்தினான், அதை சரி கண்டான். அல்லாஹ் அக்பர். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால், அஹ்கமுல் ஹாக்கிமீனுக்கு முன்னால், அலீம் ஹபீர் அல்லாமுல் குயூப், அந்த படைப்பாளனுக்கு முன்னால் அவனுடைய அல்லாஹுடைய அந்த இல்மை, வஹியை, கட்டளையை நிராகரிப்பதற்கு எதை அவன் ஆதாரமாக ஆக்கினான்? தன் அக்கலை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய சிந்தனையை, அதை அவன் ஹாக்கிமாக ஆக்கினான். அல்லாஹுடைய கூற்றை விட தன் அறிவு உயர்ந்தது என்று புரிந்தான், நம்பினான், விளங்கினான். அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு கீழ்ப்படிவதை விட, அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதை விட தனக்கு தன் அறிவு சொல்வதை ஏற்று நடக்க நினைத்தான். தனக்கு தன் அறிவு கட்டளையிடுவதை பின்பற்ற நினைத்தான். அதற்கு கீழ்ப்படிய விரும்பினான். அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம். மறுமையை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லும்போது, ஒமினன் நாஸ் மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் ويتبع كل شيطان مريد كتب عليه أنه من تولاه فأنه يضله ويهديه إلى عذاب السعير. الله பாதுகாப்பானா. அல்லாஹ் கூறுகிறான், மக்களில் பலர் அல்லாஹுவின் விஷயத்திலே தர்க்கம் செய்கிறார்கள். அல்லாஹுவின் விஷயத்தில் தர்க்கம் செய்கிறார்கள். அல்லாஹுவின் விஷயம் என்றால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ் கூறினான் என்று கூறப்படுகிறதோ அது அல்லாஹுடைய உள்ளமை, தாத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய அல் அஸ்மா, பண்புகள், குணங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், பெயர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ் கட்டளையிட்ட மார்க்கமாக இருக்கட்டும், அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் தொழ சொன்னான், இதுவும் அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ் நோன்பு நோக்க சொன்னான், இதுவும் அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ் ஜகாத் இவ்வளவு கொடுக்க வேண்டும், இன்ன அளவு இருந்தால், 1 கிராம் கம்மியா இருந்தா கூட கொடுக்க தேவையில்லை, 1 கிராம் நிறைவாயிருச்சுன்னா கொடுத்துடணும். நிசாப், புரியுதா? நிசாப்னா இவ்வளவு பெர்ஃபெக்டா, 40 ஆடா, 5 ஒட்டகமா, கரெக்டா 4 ஒட்டகம் இருந்தா கூட கொடுக்க தேவையில்லை. அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து உடனே கொடுத்துடணும். இல்லைன்னு சொன்னா அங்கே பயங்கரமான எச்சரிக்கை காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹுவின் விஷயம் என்றால் அல்லாஹுவிலிருந்து வெளிப்பட்ட எல்லாம் சம்பந்தப்படும். இன்றைக்கு சில முட்டாள் அறிவாளிகள் புரிந்து கொள்வது என்ன? நாங்க தான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம்ல. யாரை ஏத்துக்கிட்டோம்? அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே, அல்லாஹ்வின் சிபத்துகளை கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே, மறுமையை ஏற்றுக்கொண்டோமே, மசாயில்கள் விஷயத்திலே நாங்கள் தர்க்கம் செய்கிறோம். எப்படி? மசாயில்கள் விஷயத்திலே நாங்கள் தர்க்கம் செய்கிறோம். நாங்கள் ஆதாரத்தை வைத்து பேசுகிறோம், ஆதாரங்களின் அடிப்படையிலே ஏற்கிறோம், மறுக்கிறோம். எந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே? எந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே? அங்கீகரிக்கப்பட்ட மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையிலா அல்லது உன் அறிவு கூறும் ஆதாரத்தின் அடிப்படையிலா? எதை நீ ஆதாரமாக ஆக்கினாய்? எதை நீ தீர்ப்பாளியாக ஆக்கினாய்? அங்கேதான் பிரச்சனை. இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒமினன் நாஸி மை யுஜாதிலு ஃபில்லாஹ் பிகைரி இல்மின். அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ பேசக்கூடிய அத்தனை லாஜிக்கையும், அத்தனை தத்துவங்களையும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் கூறிய சட்டங்களை, அல்லாஹ் கூறிய அந்த முறைகளை
நிராகரிக்கும் விதமாக நீ எப்படி பேசினாலும் சரி, அந்த பேச்சை அல்லாஹ் சொல்கிறான் பிகைரி இல்மின், இல்ம் இல்லாமல் பேசுகிறான். இவன் என்ன சொல்கிறான்? இல்மோடு பேசுகிறேன் என்று இவன் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்கிறான் இல்ம் இல்லாமல் பேசுகிறாய் என்று. அல்லாஹ் அக்பர். யார் சொன்னது இப்ப நீங்க ஏத்துப்பீங்க? யார் சொன்னதை ஏத்துப்பீங்க? அல்லாஹ் சொல்றதை ஏத்துப்பீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்றதை ஏத்துப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரெல்லாம் அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம் செய்கிறார்களோ, யுஜாதிலு மினன் நாஸி மை யுஜாதில். தர்க்கம்ங்கிறது எப்ப? நீங்க ஒன்னு சொல்றீங்க, ஏத்துக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லும்போது தர்க்கம். அப்ப அல்லாஹ்வின் கட்டளை, ரசூலின் கட்டளை என்று வரும்போது அதை ஏற்க மறுத்தால் அங்கே தர்க்கம் வருகிறது. உஹது போருக்கு போலாமா வேணாமா? உஹது போருக்கு போலாமா வேணாமா? முனாஃபிக்குடைய தலைவன் சொல்கிறான், எங்களுக்கு என்னமோ விளங்க மாட்டேங்குதுங்க. லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாக்கும். முஹம்மதே, நீங்க உண்மையிலேயே போருக்கு தான் போறீங்க என்று எங்களுக்கு தெரிந்தால் நாங்க வந்திருப்போம் உங்களோட. ஆனா நீ செய்யறது எங்களுக்கு போர் மாதிரி தெரியல. அதெல்லாம் உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ள போகிறீர்கள். அல்லாஹ் அக்பர். சொல்கிறான், லவ் கான லனா மினல் அம்ரி ஷைஉன் மா குத்தில்னா ஹாஹுனா. எங்களுக்கு அதிகாரம் இருந்தால் இங்கே எங்கள் சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள், நாங்கள் அவர்களை தடுத்திருப்போம். புரியுதா? அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? உங்களிலே யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டதோ, இந்த இடத்திலே அவருக்கு மரணம் விதிக்கப்பட்டிருந்தால் லபரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்லு இலா மதாஜிஹிம், எவரின் மீது மரணம் விதிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள், அவர்கள் அங்கே கொல்லப்படுவார்கள். அப்ப தர்க்கம் செய்தல், ஒமினன் நாஸி மை யுஜாதிலு ஃபில்லாஹ், அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம், அல்லாஹ்வின் தீனை ஏற்றுக்கொள்வதிலே, மொத்த தீனாக இருக்கட்டும் அல்லது அதிலே ஒன்றாக இருக்கட்டும். இப்படி புரிஞ்சுச்சா இல்லையா? புரியுதா இல்லையா? மொத்த தீனாக இருக்கட்டும் அல்லது அதில் ஒரே ஒரு செய்தியாக இருக்கட்டும், அதிலே ஒரே ஒரு செய்தியாக இருக்கட்டும், உறுதியாக நிரூபணமான ஒரு செய்தியாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருக்கட்டும், சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு மிஸ்வாக் செய்வது ஒரு சுன்னா, ஏற்றுக்கொள்ள ஒருவன் மறுக்கிறான், செய்யாமல் விரிக்கிறான் என்பது வேறு விஷயம். தாடி வைப்பது ஒரு சுன்னா, வைக்கவில்லை, இது தனி ஒரு பிரச்சனை. தாடியை சுன்னத்தாக ஏற்க மறுக்கிறான், தாடியை சுன்னாவாக ஏற்க மறுக்கிறான். இது போன்று அப்படியே எடுத்துக்கொண்டே செல்லுங்கள். அப்போ அல்லாஹ்வின் விஷயத்திலே தர்க்கம் செய்தால் அந்த தர்க்கத்திற்கு அல்லாஹ் என்ன பெயர் சொல்கிறான்? நீங்கள் எவ்வளவுதான் ஆதாரங்களை பட்டியலிட்டாலும் பிகைரி இல்மின், இல்மில்லாமல் இவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். எவனாவது தர்க்கம் செய்கிறவன் ஒரு ஆதாரத்தை சொல்லாம மறுப்பானா? தர்க்கம் செய்வானா? செய்வானா? செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான் இங்க? இவன் இல்ம் இல்லாமல் தர்க்கம் செய்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீ சொல்ற ஆதாரங்கள் எல்லாம், நீ சொல்கிற லாஜிக்குகள் எல்லாம், நீ சொல்கிற தத்துவங்கள் எல்லாம் முட்டாள்தனமானது. முடிஞ்சு, ஒரே வார்த்தை. என்னங்க? குர்ஆனுக்கு எதிராக, வஹீக்கு எதிராக நீ ஒன்றை பேசினால் அதை முட்டாள்தனம், இல்மற்ற செயல் என்று சொல்லிவிடுவதைத்தான் மூமின்களுக்கு குர்ஆன் கற்றுத்தருகிறது. என்ன கற்றுத்தருகிறது? மூமின்களுக்கு எதை கற்றுத்தருகிறது குர்ஆன்? யாராவது அல்லாஹ்வினுடைய கூற்றுக்கும் ரசூலுடைய கூற்றுக்கும் மாற்றமாக பேசினால் அவன் இல்மில்லாமல் பேசுகிறான் என்று சொல்லிவிடுங்கள். அவனுக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அவனுக்கு நீங்க பதில் சொல்லி கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இல்மில்லாமல் பேசுகிறாய், நீ ஈமான் கொள். இதான் நம்ம சொல்லணும். புரியுதா இல்லையா? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் மரீத். யாரெல்லாம் இந்த தீனிலே விவாதம் செய்கிறானோ, தர்க்கம் செய்கிறானோ, அவனை அல்லாஹு தஆலா யாருக்கு பின்னால் செல்வதாக சொல்கிறான்? அதுவும் சும்மா சொல்லல, ஷைத்தானின் மரீத், மிக விஷமியான. எப்படி?
மனமுரண்ட ஷைத்தானுக்கு எல்லாம் என்ன சிபத்து சொல்றான் இந்த இடத்துல? மனமுரண்டு பிடித்தவன். அல்லாஹ் அக்பர். இப்ப யாரோட அவன் மனமுரண்டு பிடித்தான்? யாரோட? ஷைத்தான் யாரோட முரண்டு பிடித்தான்? அல்லாஹுவோடு முரண்டு பிடித்தான். அல்லாஹுவோடு முரண்டு பிடித்தான். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். அல்லாஹ் நமக்கு இறங்கி வந்து ஒரு கட்டளையை சொல்வானா? சொல்வானா? இல்லை. அல்லாஹ் அவனுடைய கட்டளை நமக்கு சொல்வதாக இருந்தால் யார் வழியாக சொல்வான்? யார் வழியாக? நபிமார்கள் வழியாக, ரசூல்மார்கள் வழியாக அல்லாஹ் சொல்வான். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நபியை அனுப்ப வேண்டும் என்றால் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நபிமார்கள் இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நியதியா? இல்லை. எல்லோரும் நபியை பார்த்து அவருடைய சபையிலே இருந்து கேட்டால்தான் அல்லாஹ்வுடைய கூற்றின நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கேட்டால் எந்த நபிக்கும் மௌத் வரக்கூடாது. அப்படித்தானே? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலிருந்து நாம் கேட்டால்தான் ரசூல் சொன்னார்கள் என்று நாம் நம்ப முடியும் என்று இருந்தால் என்ன இருக்கணும்? என்ன நிலைமையாயிருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இப்பயும் உயிரா இருக்கணும். அங்க போய் அவங்களுடைய சபையில கலிமா சொல்லி திரும்ப ஒரு தடவை அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட இருந்து கேட்டதுக்கு பிறகுதான் அவர் எப்படி மாற முடியும்? எப்படி மாற முடியும்? முஸ்லிமாக மூமினாக மாற முடியும் என்று நியதி இருக்குமே ஆனால் என்ன ஆகும்? அப்படி ஒரு நியதி அல்லாஹ் வைத்திருக்கிறானா? நபியை அல்லாஹ் அனுப்பினான், வஹியை இறக்கினான், அதன் பக்கம் மக்களை அழைக்க கட்டளையிட்டான், அதை விவரிக்கும்படி விளக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அல்லாஹ்வின் மீது பழி போடுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நீங்கள் அறிந்திராததை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப நபி ஒன்றை குர்ஆனோடு சொல்கிறார்கள் என்றால் அது யார் கற்றுக் கொடுத்தது? யார் கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்ம நவாலுஹு அவன் கற்றுக் கொடுத்தான். அவன். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர் மனிதர் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் எப்போதாவது ஒரு முடிவு எடுத்தால் உடனே அல்லாஹ் அவர்களை திருத்தி விடுகிறான். குருடருக்கு சொன்னார்கள், நீங்கள் சென்று வாருங்கள், முதலிலே இவர்களை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அங்கே நமக்கு அறிவித்து விட்டான். இது நபியின் தனிப்பட்ட அபிப்பிராயம், நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. திருத்தப்பட்டார்களா இல்லையா? அடுத்து மனைவிமார்களின் விருப்பத்திற்காக தேன் குடிக்க மாட்டேன் என்று தவிர்த்துக் கொள்கிறார்கள். தவறு என்று அல்லாஹ் திருத்தினானா இல்லையா? யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை நீ ஏன் தடுத்துக் கொள்ள வேண்டும்? தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக. உன் மனைவிமார்களின் விருப்பத்தை தேடி அல்லாஹ் அனுமதித்ததை நீ ஏன் தடுத்துக் கொள்கிறாய்? கூடாது. திருத்தினானா இல்லையா? திருத்தினானா இல்லையா? அடுத்து ஜெய்னபை மனம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை. ஜெய்னப் யார்? வளர்ப்பு மகன், தலாக் விட்ட பெண். வளர்ப்பு மகனுடைய மனைவியை அவர் தலாக் விட்டதற்கு பிறகு மனம் முடிக்க கூடாது. அரபுகள் காலத்து சட்டம், ஐயாமுல் ஜாஹிலியாவின் சட்டம். இன்னொரு பக்கம் குர்ஆனிலே 4 மனங்கள் தான் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று விவரிக்கப்பட்டிருந்தது முன்பாக. ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. இப்போது ஜெய்னபை மனம் முடித்தால் அந்த மனம் எத்தனையாவது மனம்? 5வது மனமாக ஆகிவிடும். என்ன நபியே குர்ஆனிலே நமக்கு ஓதி காண்பித்து விட்டு 4 தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இவர் 5வது மனம் முடிக்கிறாரே என்ற பிரச்சனை வரும். எனவே ஜெய்னபை மனம் முடியுங்கள் என்ற கட்டளை வந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள், மக்கள் என்ன சொல்வார்களோ. அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், அதக்ஷன் நாஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. மக்களை பயப்படுகிறாயா நபியே, நீங்கள் பயப்படுவதற்கு அல்லாஹ் தான் மிக தகுதியானவன். எனவே ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவஜ்னாகஹா. அப்ப அல்லாஹ் அடுத்து என்ன செய்கிறான், கொடுத்திருந்த அந்த விருப்பத்தை அவன் கையிலே எடுத்துக்கொண்டு, ஸைது தன்னுடைய தேவையை முடித்ததற்கு பிறகு நாம் உமக்கு அவளை மனம் முடித்து வைத்து விட்டோம். எப்ப ஒரு நபி அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய முடியாது என்பதற்குண்டான மிக அழுத்தமான ஆதாரம். எப்படி நபி என்பவர் முற்றிலும் அல்லாஹுவால் அவனுடைய கட்டளையில் நடத்தப்படக்கூடியவர். அப்படி அவரிடத்திலே மாற்றம் நிகழ்ந்தால், பஷர் என்ற அடிப்படையிலே ஏதாவது சில சருகுதல் நிகழ்ந்தால் உடனே அல்லாஹ் சரி செய்து விடுவார். அவரால் அல்லாஹுவின் மீது பொய் பேச முடியாது. வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன். யாருமே குர்ஆன் மனப்பாடம் பண்றதே இல்லையா? வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன். நாம் சொல்லாததை அவர் நம் மீது சொல்லிவிட்டால் என்ன செய்வோம் தெரியுமா? வலக்கரத்தை பிடித்து உயிர் நரம்பை வெட்டி இருப்போம். உங்களில் யாராவது வந்து தடுக்க முடியுமா அதை? அல்லாஹ் சொல்றான் சூரா பனி இஸ்ராயில், வலவுலா அன் ஸப்பத்னாக லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா. சில பேர் வந்து பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, எங்களுக்கு சில எக்ஸ்கியூஸ் வேணும்னு கேட்குறாங்க. எப்படி இன்னைக்கு சில பேர் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி சில எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. என்ன எக்ஸ்கியூஸ்? தொழுகிறோம், சரி ஓகே, ஜக்காத்து நாங்கள் விரும்பினாலதை கொடுத்துக்கிறோம், நீங்களா எங்களிடத்துல கேட்கக்கூடாது. எப்படி இன்னும் இந்த மாதிரி சில எக்ஸ்கியூஸ் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க, சரி கொஞ்சம் முதல்ல விட்டு கொடுப்போமே, கொஞ்சம் முதல்ல விட்டு கொடுப்போமே. அப்புறம் முஸ்லீம் ஆகி நம்முடைய சபைக்கு வந்து பயான்லாம் கேட்டதுக்கு பிறகு, எல்லாம் ஈமான்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு அவங்க எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, நபியே உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்றால் அவர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்திருப்பீர்கள் கொஞ்சமாவது. அப்படி சாய்ந்திருந்தால் இந்த துன்யாவிலும் மௌத்துக்கு பின்னாலும் 2 மடங்கு வேதனையை உமக்கு சுவைக்க வைத்திருப்போம். நமக்கு எதிராக உமக்கு உதவுபவர் ஒருவரையும் நீர் பார்த்திருக்க மாட்டீர். அப்ப இந்த வசனம் எல்லாம் எதை காட்டுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட தூதர். அவர் அல் ஹாதி, அவர் அல் மஹ்தி. அவர் நேர்வழி காட்டுபவர், நேர்வழி காட்டப்பட்டவர். அவர் நேர்வழி காட்டுபவர், நேர்வழி காட்டப்பட்டவர். அல் ஹாதி அல் மஹ்தி. புரிஞ்சா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. யார் இந்த அல்லாஹ்வின் தீனுடைய விஷயத்திலே முரண்படுகிறானோ அவன் யாரை பின்பற்றுகிறான்? முரண்டு பிடிக்கும் ஷைத்தானை பின்பற்றுகிறான். அவர்கள் பெயர் வைத்துக் கொள்ளட்டும், நாங்கள் குர்ஆன்வாதிகள் என்று பெயர் வைக்கட்டும், ஹதீஸ்வாதிகள் என்று பெயர் வைக்கட்டும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் என்று பெயர் வைக்கட்டும், எந்த பெயரை அவர்கள் சூட்டிக் கொண்டாலும் சரி. புரிஞ்சுச்சா? எந்த பெயரை அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற பெயர் என்ன? யத்தபிஉ குல்ல ஷைத்தானின் முரீத். இவன் ஷைத்தானை பின்பற்றுபவன். அத்பாஉ ஷைத்தான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், குதிப அலைஹி, இந்த ஷைத்தானின் மீது விதிக்கப்பட்டு விட்டது. அன்னஹு மன் தவல்லாஹு, யார் இந்த ஷைத்தானிடத்திலே நட்பு வைப்பானோ. அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான்? நீங்க கேட்கலாம், யாராவது போய் ஷைத்தான்ட நட்பு வைப்பாங்களா? அவன் இவ்வளவு பெரிய கேடின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு. எப்படி
அவன் இவ்வளவு பெரிய வீணா போனவன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு யாராவது ஷைத்தான்கிட்ட போய் நட்பு வைப்பாங்களா? அது அவங்களுக்கு யாரு நட்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளது எங்களுக்கு உள்ளது இல்லை அப்படின்னு திருப்தி கொள்வார்கள் அல்லவா? புரியாத காரணத்தால் அவர்கள் இப்படி திருப்தி கொள்கிறார்கள். யாரை இங்கே அல்லாஹ் சொல்கிறார்? யார் தர்க்கம் செய்கிறானோ, யார் அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்திலே அங்கீகரிக்காமல் ஏற்காமல் நம்பிக்கை கொள்ளாமல் தர்க்கம் செய்கிறானோ அவன் ஷைத்தானோடு தோழமை கொண்டு விட்டான். எப்படிங்க? ஷைத்தானோடு அவன் தோழமை கொண்டு விட்டான். புரியுதா இல்லையா? அவர் நான் தோழமை கொள்ளவில்லை என்று மறுத்தாலும் சரியே. எங்கேயாவது தப்பு செய்யறவன் யாராவது தப்பு செஞ்சன்னு ஒத்துருக்கானா? தப்பு செய்தவர்கள் யாராவது தாங்கள் தப்பு செய்வதை ஒத்துக்கொள்வார்களா? ஒத்துக்கொள்கிறார்களா? சில உதாரணம் கூட சொல்லலாம். என்றைக்குமே பைத்தியம் தான் பைத்தியம் என்று ஒத்துக்கொள்ளாது. ஒத்துக்கொள்ளுமா? சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா? மருத்துவம் பார்க்க வர்ற வைத்தியரை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா, என்ன வைத்தியம் பார்க்குற, என்ன நல்லா தானே இருக்க, என்ன வெளியே விடு. புரியுதா இல்லையா? அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான், குதிப அலைஹி அன்னஹு மன் தவல்லா. எப்போது நீ அல்லாஹ்வின் விஷயத்திலே உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீ பேச ஆரம்பித்து விட்டாயோ நீ ஷைத்தானோடு நட்பு கொண்டு விட்டாய். சரியா? அடுத்து ரிசல்ட் என்ன? ஃபஅன்னஹு யுதில்லுஹு. சத்தியமாக உறுதியாக அவன் அவனை வழிகெடுத்தே தீர்வான். முடிச்சு. புரியுதா இல்லையா? ஃபஅன்னஹு யுதில்லுஹு. அல்லாஹ் சொன்னது உண்மை, ரசூல் சொன்னது உண்மை என்று நம்பாம எப்ப ஜிதால் தர்க்கம் பண்றியோ ஷைத்தானோடு சேர்ந்து விட்டாய். எப்போது ஷைத்தானோடு சேர்ந்து விட்டாயோ அவன் உன்னை வழிகெடுத்தே தீருவான். முடிவு என்ன? வயஹ்தீஹி இலா அஸாபிஸ் ஸஈர். கொதிக்கும் ஜுவாலைகள் உடைய நரக நெருப்பின் வேதனையிலே அவன் உனக்கு வழிகாட்டுவான். வாங்க போவோம் சொல்லி அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நேர்வழி எதில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியதை நம்பிக்கை கொள்வதிலே, அவர்கள் ஏவியதை பின்பற்றுவதிலே. ஈமான் இத்திபா, இந்த இரண்டில்தான் நம்முடைய வெற்றி இருக்கிறதே தவிர நம்முடைய அறிவுக்கு பின்னால் சென்றால் அல்லது அறிவு பேசக்கூடிய மக்களுக்கு பின்னால் சென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தானுடைய பயங்கர பாதாள அந்த வழிகேட்டிலே மனிதன் விழுந்து விடுவான். அதற்கு பிறகு அவன் மீள முயற்சிப்பான், மீள முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய ஈமானை, நம்முடைய இஸ்லாமை பாதுகாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கூறிய அத்தனை விஷயங்களையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு சந்தேக நோய்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரின் உள்ளங்களையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.